கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு உலகத்துல அநேக ஜனங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த குடி பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. அநேகர் குடி பழக்கத்துல சிக்கி தவித்து தாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தன்னுடைய சுயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பிள்ளைகள் ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா there are a lot of people who are working so hard, who are trying to get a meal, அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடாவது சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்ட ஜனம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா கடனுக்குள்ள சிக்கி தவித்து அந்த சிக்கலில் இருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதை எண்ணி பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் இன்றைக்கு அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வழி நடத்தப்பட வேண்டும், என்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்ன செய்து ஒரு நல் வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி என்னோட வாழ்க்கை வழி நடத்தப்பட வேண்டும் என்பதை எண்ணி கொண்டு இருக்கிறார்கள். உலகத்துல ஒரு அகப்பட்டு, உலக சிந்தனைகளை அகப்பட்டு, உலக காரியங்களில் ஈடுபட்டு அவர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 10வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா இயேசு இப்படி சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று. ஐ am a good shepherd அப்படின்ட்டு சொல்றாரு. யோவான் 10வது அதிகாரத்துல அந்த முழு அதிகாரமும் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஐ am a good shepherd, நான் நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை வழி நடத்துவது போல நான் உங்களை வழி நடத்துகிறேன் அப்படின்ட்டு சொல்லுகிறார். இன்றைக்கு மேய்ப்பன் தன் ஆடுகளை எப்படி வழி நடத்துகிறான், அந்த ஆடுகள் எப்படி மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்பதை யோவான் 10வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்ப்போம். யோவான் 10வது அதிகாரம் 3, 4, 5 வசனத்துல பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதில் முதலாவது, மேய்ப்பன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறான் என்பது. He calls the sheep by its name அப்படின்னு சொல்லு. அப்படி கூப்பிட்டு ஆடுகளை வழி நடத்துகிறானா. இரண்டாவது அந்த ஆடுகளுக்கு முன்பதாக சென்று அவன் முன்ன நடந்து சென்று அந்த ஆடுகள் தன்னை பின்தொடரும்படிக்கு முன்பதாக சென்று நடந்து காண்பிக்கிறான், வாழ்ந்து காண்பிக்கிறான் எப்படி என்பதை அவன் நடந்து காண்பிக்கிறான். மூன்றாவது விஷயம் அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவருக்கு செவி கொடுத்து அந்த மேய்ப்பனுக்கு பின்பதாக செல்கிறது. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் யோவான் 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு பெரிய உவமை என்னன்னா the lost sheep. 100 ஆட்டுல ஒரு ஆடு மட்டும் காணாம போயிடுச்சு அப்படின்ட்டு நான் அதை யோசித்து பார்க்கணும். உதாரணமாக I'm just thinking myself in a place of a lost sheep. இந்த காணாமற் போன ஆட்டோட இடத்துல இருந்து நான் என்னையே சிந்தித்து பார்க்கிறேன், எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்களேன். ஒரு 100 ஆடு அந்த மேய்ப்பனுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணுச்சு, வழி தவறி இன்னொரு சைடு போயிடுச்சு. அது இன்னொரு சைடு போன ஆடு அதோடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் மேய்ப்பனுடைய சத்தத்துக்குள்ளேயே இருந்த ஒரு ஆடு இப்பொழுது இன்னொரு சைடு போயிடுச்சு. அது நடந்து செல்ல 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 மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. திடீரென்று பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாகுது. யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகலாம். ஒரு ஃபியர் வருது, ஒரு பயம் வருகிறது. The lost sheep would have lost the destination. It has lost its ways. And எப்படி போக வேண்டும் என்பது அந்த ஷீப்புக்கு தெரியல. போற பாதை எல்லாமே இந்த பாதை போனாலும் இதுதான் கரெக்டா இருக்குமோ, இந்த பாதை போனாலும் இதுதான் கரெக்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு சிந்தனை உண்டாகி எந்த பாதையிலையாவது போகலாம், இந்த சைடு போகலாம், இல்லை அப்படி போகலாம், இல்லை இந்த சைடு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையின் மத்தியில ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. அது யாருடைய சத்தம் என்று பார்த்தால் அந்த மேய்ப்பனுடைய சத்தமா இருக்கிறது. இந்த சத்தத்தை அந்த ஆடு அறிந்திருக்கிறபடினால அது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் என்பது அதுக்கு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே அந்த பயம் எல்லாம் நீங்கி போய் திருப்பியும் தன் மேய்ப்ப
மேய்ப்பனுடைய அடைக்கலத்துக்குள்ளே வருது, தன் மேய்ப்பன் இடத்துல வருகிறது. இதுக்கப்புறம் திருப்பியும் தன் மேய்ப்பனால் வழி நடத்தப்படுகிறது. நிறைய நேரங்களில் இன்னைக்கு நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு ப்ராப்ளம்ஸை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு கைடன்ஸில் போகணும், என்ன மாதிரியான வழியில் நாம் வழி நடத்தப்பட வேண்டும், என்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும், எதை செய்தால் நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், எதை செய்தால் என் தேவனுக்கு ஏற்றபடியாக வாழ முடியும் அப்படின்ட்டு ஒரு சிந்திக்கிற வேலையில் நிறைய டைமில் வந்து அந்த சுச்சுவேஷன்ஸ்குள்ளே போயிட்டு அந்த சுச்சுவேஷன்ஸ் தான் நம்மளை ரூல் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுது. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேளாதபடிக்கு எதையோ பார்த்து கொண்டு நம்ம பாட்டுன்னு அப்படியே போயிடுறோம். சம்டைம்ஸ் ப்ரெஷர் அதிகமாக எதை பண்ணணுன்றது தெரியாமல் நம்ம இதை பண்றது அதை பண்றது, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்றது நம்மளோட டெஸ்டினேஷனே நம்ம இழந்துட்டு நம்ம பாட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் சில நேரங்கள்ல அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும், என்ன பாதையில் போக வேண்டும், என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டும் என்று தெரியல அப்படின்ட்டு இருப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று. I am a good shepherd. I am a God who guides you. I am a God who leads you அப்படின்ட்டு சொல்லுகிறாரு. நான் சொல்லுகிறேன், நமக்கு நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நல்ல மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் வழி நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? பேர் சொல்லி அழைத்து நடத்துகிறார். நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து காட்டி எப்படி வாழ வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படியாக பேச வேண்டும் என்பதை ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அதை நம்ம பின்பற்றலாம். மூன்றாவதாக அவருடைய சத்தத்தை கேட்பதன் மூலமாக அவருடைய பாதை என்ன என்பதை அறிந்து நாம் அது பின்னாடி செல்லலாம். அவருடைய சத்தத்தை வந்து கேட்பவர்களாக நம்ம இருக்கணும். இன்றைக்கு உலகத்துல அவருடைய சத்தம் எங்கும் தொனிக்கிறது. அவருடைய எவ்ரி செகண்ட் அவர் எல்லாரிடத்திலும் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். எவ்ரி செகண்ட் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் தான் வந்து யோசிச்சு பார்க்கணும். அவருடைய சத்தம் எங்கும் தொனித்து கொண்டு இருக்கிறது. ஒரு மேய்ப்பன் எப்படி காணாமற் போன ஆட்டை தேடி கண்டடைந்து அந்த சத்தத்தை அந்த ஆடு கேட்கிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அநேக ஜனங்களிடத்துல எல்லாரிடத்திலையும் செல்லுகிறார். அவர் சத்தம் எல்லாரிடத்திலும் கேட்கப்படுகிறது. அதை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வழி நடத்துதல்ல நாம் நடத்தப்பட முடியும். அவர் பேர் சொல்லி அழைத்து நம்மளை நடத்துகிறார். அவர் நமக்கு முன்பதாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதை பார்த்து நாம் வந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். மூன்றாவதாக அவருடைய சத்தத்தை கேட்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக, அவர் வார்த்தையில் இருக்கிற துணியை கேட்பதன் மூலமாக நாம் அவரால் வழி நடத்தப்பட முடியும். We have a God who is a good shepherd and a shepherd who guides us every day so that we can live a successful life in this world, a life which is filled with purpose, so that we can live a life for the glory of Him, for Him alone. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் இன்றைக்கு வாழ முடியும். ஏனென்றால் நம்மளை வழி நடத்துகிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன். நாம் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நாம் ஒரு காலம் கீழே விழாதபடிக்கு, நாம் ஒரு காலம் சோர்ந்து போகாதபடிக்கு, நாம் ஒரு காலம் ஒரு 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 கன்ஃபியூஷன்லேயே இருக்கணும்ன்றது அவருடைய சித்தம் இல்லை. ஒரு காலம் கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் இருக்கணும் அப்படின்றது சித்தம் இல்லை. ஒரு காலம் நாம் வந்து திறனற்று போகாதபடிக்கு எல்லா நேரங்களிலும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு தெளிவான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாழும்படியாக ஒரு நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவரை விசுவாசிப்போம். We have a God who is a good shepherd and a shepherd who guides us every second. அதை எண்ணி பார்த்து அதை விசுவாசித்து அவருக்காக நாம் வாழ்வோம், அவரை ஸ்தோத்தரிப்போம். God bless you all.